ஹாய் காய்ஸ், இப்போ வந்து கிட்ட நெருங்கிட்டோம். இப்போது அமர்நாத் கோவிலுக்காக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து அந்த கோவிலுக்கு போகணும். ஸோ பக்கத்தில் ஆறு இருக்குது. அந்த ஆறில் பச்சை தண்ணி அப்படியே சில்லுன்னு இருக்கும். 2 நிமிஷம் அங்கே உட்காந்தோம்னாவே அந்த தண்ணியில் கால் பட்டுச்சுனாவே ஃப்ரீசர் ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த கால் மறுத்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் தான் குளிச்சுட்டு ஸோ கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ கோவிலுக்கு குளித்து முடிச்சுட்டு கிளம்பி ரன் ஆகிட்டுருக்கோம். வித்தின் ஒரு 3 to 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு இப்போ போய்ட்டு ரீச் ஆக போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனு, மொபைலு, அப்புறம் வந்து பேகு வித்து ஷூ போட்டிருந்தீங்கன்னா ஷூ, செப்பல் போட்டிருந்தீங்கன்னா செப்பல் எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு வெறும் காலால் ஸோ கடவுளை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதேமாரி போகிற இடம்லாம் வந்து ஹோட்டல் இருக்குது. சரிங்களா? ஹோட்டல் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அங்கே எதுவுமே பைசா கிடையாது. அதே போல் ஒரு பொருள் தொலைஞ்சிட்டாலோ அந்த பொருளை யாரும் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் எடுத்தாலும் அதை வந்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல எடுத்துன்னு போய்ட்டு கொடுத்துடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ பரிசுத்தமான இடம். சரிங்களா? கிட்டத்தட்ட இது வரைக்கும் எந்த பொருளும் தொலைஞ்சது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வருஷத்தில் 2 மாதம்தான் இது ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? அவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்த கோவில் நீங்கள் லைஃப்பில் 1 டைம் வந்தீங்கன்னா, வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். சரியா? இயற்கையினுடைய அதிசயம் கலர்ந்த கோவில்.